நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொடைக்கானல் அருகே நிலத்தில் பயங்கர பிளவு, நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதா என குழப்பம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கொடைக்கானல் நகர் பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி ஏராளமான மலை கிராமங்கள் இருந்து வருகிறது. மேல்மலை கிராமங்கள் என்று கூறப்படக்கூடிய மன்னவனூர், பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மேல்மலைகளில் உள்ளது. இந்த கிளாவரை கிராமத்தில் ஒரு பகுதி கீழ் கிளாவரை என்று உள்ளது. கீழ் கிளாவரை பகுதிக்கு செருப்பன ஓடை என்ற பகுதியில் இருந்து தண்ணீர் வழக்கமாக வருவது வழக்கம். கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் குழப்பமடைந்த கீழ் கிளாவரை மக்கள் செருப்பன ஓடை பகுதிக்கு செல்லும் வழியில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்று நேரில் சென்று பார்த்துள்ளனர். அப்போது கீழ் கிளாவரை வரை பகுதியில் இருந்து வனப்பகுதி வழியாகவே செல்லும் போது கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் 800 அடி நீளத்திற்கு மிகப்பெரிய பிளவு நிலத்தில் ஏற்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலத்தில் பிளவு ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆழம் இதுவரை தெரியவில்லை. நிலத்தில் பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது புரியாமல் குழப்பத்தில் கிராம மக்கள் இருந்த நிலையில் காட்சிகள் அங்கிருந்து வெளியானது. இந்த காட்சிகளில் தாங்கள் இதுவரை இதுபோன்ற ஒரு நிலப்பிளவை பார்த்ததில்லை என்றும் இதனால்தான் தண்ணீர் வரவில்லை என்றும் வீடியோ காட்சிகளில் தெரிவித்திருந்தனர். இதில் கூனிப்பட்டி என்ற இடத்தில் பிளவு ஏற்பட்டு வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை உண்டாக்கியது. நிலப்பிளவு ஏற்பட்டதற்கு காரணம் நில அதிர்வா அல்லது ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறார்கள். என் பேர் கண்ணதாசன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒன்றிய மேல்மலை கிளாவர கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுக்கு கிளாவர கிராமத்திலிருந்து பார்த்திங்கன்னா குடிதண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வரல. அங்கே குடிதண்ணி வரலன்னு கிராமத்துலேருந்து போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செருப்பல்லேருந்து ஓடை வரக்கூடிய அந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா பிளவை கலந்து ஒரு 300 அடி பள்ள வரலும் நில சரிவு ஏற்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது மக்களுக்கு. இதனால் மக்களுக்கு எதுவும் நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆராய்ச்சி பண்ணி மக்கள் ஆராய்ச்சி பண்ணி அரசு, தமிழக அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் மற்றும் அதிகாரிகள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா குடிதண்ணிக்கு எங்களுக்கு ஓஸ் 3-5 ஓஸ் போட்டு கொடுக்கணும், சேனல் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு குடிதண்ணி பார்த்திங்கன்னா கிளாவர்லேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் அதிகாரிகளும் இந்த திண்டுக்கல் மாவட்ட எம்எல்ஏ, எம்பி பார்வையிட்டு எங்களுக்கு உடனடியாக அதை சீர் செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா நரசிங் குகை கொங்கூர் அணை ஓடை அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு.